Alright, நட்சத்திர மங்கை 2026ல நம்ம அடுத்ததா பார்க்க போற கேட்டகரியை பத்தி சொல்லணும்னா இந்த கேட்டகரி யூத் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லணும். இதுல உண்மையா மற்ற யூத் யங் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான ஒரு பர்சனை தான் இப்போ நம்ம இங்க கூப்பிட போறோம். ஆமா, லைஃப்ல நமக்கு எல்லாமே தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதுன்றது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனா அது எத்தனை தடவை வந்தாலும், நீ எப்படி வந்தாலும், எத்தனை தடவை வந்தாலும் அதை நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற வைராகியத்தோட இருந்தவங்க இவங்க. Yes, ladies and gentlemen, put your hands together for Seema Nazar அவர்கள். Alright, so இந்த category award present பண்றதுக்காக we'd like to call Dr. S. Pandian, IRS, Commissioner of Income Tax அவர்கள். சீமா நசார் அவர்களுடைய தாயார் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம், ப்ளீஸ். வாங்கினது எப்படி இருந்ததுன்றது நாங்க தெரிஞ்சுக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி அம்மா, பொண்ணுக்கு நீங்க உங்க கையால அவார்ட் கொடுத்தது எப்படி இருந்தது? இதை நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் வணக்கம். இதை நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஹாப்பியா இல்ல, நாங்களும் எதிர்பார்க்கல நீங்க அவங்க அம்மான்னு. ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க. அதுக்கே முதல்ல வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுருங்க. இப்ப சொல்லுங்க சீமா, அவார்ட் அம்மா கையால வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு வந்து அம்மா கையால் வாங்குறதை விட இந்த அவார்டு எங்கள் அம்மாவுக்கு தான் சேரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொண்ணுங்க. அப்போது எதுக்கு படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நகை சேர்த்தி வை, எதுக்கு ஃபீஸ் கட்டுற அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் மத்தியெல்லாம் என்னை படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு வந்து என்னை விட என்னை நம்பின அம்மாவுக்கு தான் நான் இதை சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். அப்பா இருந்த ஒரு 10 years ஆயிடுச்சு. ஸோ த்ரூ அவுட் மை ஜேர்னி என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அம்மாக்கு நன்றி சொல்ல முடியாது. கட்டி பிடிச்சிடலாமே, கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துடலாமே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த ரெகக்னிஷன். நிறைய விமன் வந்து இங்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. உங்களெல்லாம் பார்த்து எனக்குமே சொசைட்டிக்கு ஏதோ பண்ணணும், அப்படி பண்ணால் தான் அந்த அவார்டை டிசர்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விமனுக்கு கிடைக்காத விஷயம் ரெகக்னிஷன். ஸோ எனக்கு இது கிடைச்சது ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சிட்டி ஃபாக்ஸ் மீடியா அண்ட் நட்சத்திர மங்கை. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் அண்ட் இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் உங்களை மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இங்கே இந்த மொமெண்ட்டில் நாங்கள் பெருமைப்படுத்துறதுல சிட்டி ஃபாக்ஸ் ரொம்ப 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 பெருமைப்படுது. ஆமாம், இதில் எனக்கு கேட்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா, 5 முறை 6 முறை ஒரு தடவை வந்தாலே தோத்துட்டாவே வந்து நாங்கள் தோண்டு போயிடுறோம். நீங்கள் இத்தனை தடவை தோத்தும் அந்த தடவை அடிச்சே ஆகணுண்டா அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எது மேம்? இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆனால் த்ரூ அவுட் மை ஜேர்னி வந்துட்டு நிறைய ஃபெயிலியர்ஸ், நான் நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ போய் கிடைக்காம போயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு டைமுமே நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரியே இது ஃபெயிலியராக பார்க்காம அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணி நான் படித்தேன். இதெல்லாம் தாண்டி நான் படிக்கிறவங்க என்ன சொல்லுவேன்னா, பிலீவ் இன் யோர் செல்ஃப். வென் நோபடி டஸ், வென் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக அடைவீங்க. தேங்க்யூ. நான் இந்த ஒரு ஜோக்ல கேட்பாங்க தெரியுமா, நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு அவளை தெரியும் கேட்பாங்களே. இப்போ டிஎன்பி எக்ஸாம்ல கூட கேட்டாங்க, மரமே இல்லாத காடு ஆர்காடா, ஆதார் கார்டு. உனக்கு கண்டிப்பா நீ ஜிபே பண்ணி ஆகணும் போல, அந்த அளவுக்கு தெரியல. அதே நம்பர் தான். அதே நம்பர். சந்தோஷம். நம்ம இன்டர்வியூ பார்த்து ஆடியன்ஸ் பார்த்து சிரிச்சா பரவாயில்ல, நம்மளே சிரிச்சிடும். அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தன் வந்து நல்ல பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோன்னு இறந்துட்டான். ஏன்? பிரியாணி இல்ல பாய்சனா? இல்லை பிரியாணி, அதில் ஆணி இருக்கு.
ஆக்சுவலாக என்னன்னா இதே ஸ்லோ பாய்ஸ் நகைச்சுவை உடனே சிரிப்பு வராது. நம்ம சிட்டி ஃபாக்ஸ் மீடியா நடத்தக்கூடிய நட்சத்திர மங்கை அவார்ட் 2026 என் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ரொம்ப சாமிங்கான இவங்க என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் செட் ஆவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா எல்லாருக்கும் செட் ஆவாங்களா புரியல. எல்லாம் செட் ஆகும், எல்லா கேட்டகரிக்கு செட் ஆவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இவங்க நடித்த ஃபஸ்ட்டு சீரியலில் ஒரு கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த கேரக்டரில் அந்த ரோலுக்கு யாருமே கிரியேட் பண்ணதில்லை. அது முத கிரியேட் பண்ணது நன்னதன் கார்ஜியஸ் ஆலியா மானசா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்க தம்பி? நல்லா இருக்கேன். என்ன ஆச்சு கார்ல? அதை விடுறா, நீங்க க்ளோஸ் அப் தானே வச்சிருக்கீங்க, ஒயிட் எதுவும் வைக்கல. இல்ல இதெல்லாம் வந்து எத்தனை பேர் மனசு சங்கடப்பட்டிருக்கேன், எத்தனை பேர் ஏதாவது உங்களை பார்த்து பல பேர் வலிக்கு விழுந்திருக்காங்க. நீங்க என்ன ஆச்சுன்னு தான் கேட்கறேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா ஷூட்ல இந்த மவுண்டெயின்ஸ் ஏற்காடுக்கெல்லாம் கூட்டு போய் ஷூட் பண்ணாங்க. ஓகேயா? அப்ப அந்த ஏற்காடு மலையெல்லாம் பார்த்தோன்னா வாவ் அப்படி இருந்தது. எனக்கு ஏதோ பார்க்காததை நம்ம பார்த்த மாதிரி நல்ல வாவ் அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துக்கிட்டே மேற்பார்வையே பார்த்துக்கிட்டு கீழே பார்க்காம தடுக்கி அந்த என்னோட ஃபுல் பாடியில் இப்படி கால் ட்விஸ்ட் ஆகி அதில் பிளேஸ் பண்ணி இந்த இடம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பாவம் மூஞ்சி வச்சுங்க, அப்படியே டெம்லெட் பிஜிஎம் போட்டுக்கிறாங்க. ஸோ சார் ஓகே, எல்லாரும் பரவாயில்ல. இருந்தாலும் பரவாயில்ல. வந்து ஒரு கையில மைக்கு ஒரு கையில வந்து அவார்டு, அது பெரிய விஷயம். என்ன அப்படின்னா வந்து ஒரு சென்சேஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது உங்க கேட்டகரிக்கு உங்க கேரக்டர் கொடுக்குறது பெரிய விஷயம். தொடர்ந்து மக்களை மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எது பண்ணாலும் மக்கள் ரசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா சேனல்ஸில், அந்த சைடு பார்த்தா யூடியூப்பில், இந்த சைடு பார்த்தா இன்ஸ்டாகிராமில். சரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஜெர்மனி போகிறீங்க, யூகே போகிறீங்க, லண்டன் போகிறீங்க, இப்போ பார்த்தா ஏற்காடு போகிறீங்க. ஆக்சுவலாக என்னன்னா உண்மையாகவே உலகத்தில் ஒரே ஒரு ஆலியா மர்சனில் க்ளோன் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. சூப்பர்ரா, சமையல் பேசுகிறேன். 5 சேர்த்து தரேன்னாங்க அதுக்காக. ரொம்ப சூப்பர்ரா. இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பி நிஜமாவே இப்படி ஒரு பொசிஷன்ல மக்கள் வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா நான் அடுத்த ஜெனரேஷன் மக்களையும் ஃபேன் ஆகிறதுக்கு இப்பவே வந்து பிளான் பண்ணிட்டேன். இதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்க வரும்போது குட்டீஸ் எல்லாம் நிறைய வராங்க. ஓகே, அப்ப எனக்கு சந்தோஷம் என்னன்னா சூப்பர், அப்ப இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம தான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் எல்லாருக்கும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல என்னன்னா ஒரு குழந்தைக்கு தானே தெரியும் குழந்தை மனசு. இல்ல உண்மையாவே ஒரு விஷயம், 2-3 ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் த லாஸ்ட்டில் அந்த சேர் எடுக்கிற பர்சனோ இல்லை செக்யூரிட்டியை முதற்கொண்டு எல்லா கூடயும் ஃபோட்டோஸை கொடுத்துட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா சிரிச்ச முகத்தோட போகிறதான் ஆலியா மானசா. அது உண்மையே பெரிய விஷயம். ஆனா உனக்கு கண்டிப்பா நீ ஜிபே பண்ணி ஆகணும் போல, அந்த அளவுக்கு தெரியல. அதே நம்பர் தான். சந்தோஷம். ஸோ எனக்கு வந்து நட்சத்திர மங்கை அவார்ட்ஸ் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி தேங்க்ஸ் சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவுக்கு அண்ட் ஜீ தமிழும் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. என்னோட சேனல் இப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் விமென்ஸ் டே முன்னிட்டு இந்த அவார்டு நட்சத்திர மங்கை 2026 நடக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா வருஷமும் இன்னும் வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். என்னோட வாழ்த்துக்கள். இந்த வாட்டி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கேட்டகரிலாம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அவங்களெல்லாம் ரொம்ப நிறைய விஷயம் பண்றாங்க. சோஷியலிசம் நிறைய பண்றாங்க. என்ன சொல்லுவாங்க, சோஷியல் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷ் தான். நீங்க பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதெல்லாம் கேட்க கூடாது. நான் ஏன் அது இருந்தா நான் மைக்கு பிடிச்சிட்டே பேச போறேன். நான் தமிழ்ல பேசுறேன் நிறைய. சரி அதே போட்டுக்கோ. நம்ம இன்டர்வியூ பார்த்து ஆடியன்ஸ் பார்த்து சிரிச்சா பரவாயில்ல, நம்மளே சிரிச்சோம். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய வந்து செயல்கள், நல்ல செயல்கள் நிறைய எல்லாருமே பண்றாங்க. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டு அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு ஜோக்ல கேட்பாங்க தெரியுமா, நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு அவார்டு தரீங்க கேட்பாங்க. நீங்க அது பெருந்தன்மை. ஆனா உண்மையை சொல்ல நீங்க பண்ணனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் லைடி வந்து உங்க கையில இருக்காங்க. அது உண்மையே பெரிய விஷயம். சஞ்சீவ் பிரதர் எப்படி நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க, சூப்பரா பாப்பாஸ் நல்லா இருக்காங்களா? எனக்கு உண்மையா ஒரு பெரிய விஷயம்னா மக்களையும் கரெக்டா மொழி வச்சுக்கிறீங்க. ஒரு சஞ்சீவ் பிரதருக்கு ஒரு ஒய்ஃபா கரெக்டா பாதையை கொடுத்துறீங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து 2 குழந்தைங்களை வச்சு மேய்க்கிறதே பெரிய விஷயம். ஐயோ அதுதான் வெளியே தள்ளுமா தள்ள பேச திரும்ப உழுக்க தள்ளுமா, இது பெரிய விஷயம். அதெல்லாம் சாதனைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி நிறைய உமன்ஸ் வந்து ஒரு தொழில வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி எல்லா விமனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழில சாதிக்கிறாங்க. ஜென்ஸ் வந்து சாதிக்கிறாங்க தான். ஆனா ஏன் விமன் எல்லாருமே கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்களால வந்து அந்த துறையில சாதிக்கவும் முடியும். வீட்டுல இருக்கும் போது அம்மாவாவும் அந்த ஒய்ஃபாவும் ஒரு மருமகளாவும் ஒரு ரோல் பிளே பண்ண முடியும். இது எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு மென்னை ஒரு நாள் பண்ணி பார்க்க சொன்னா அவங்களோட அந்த விமனோட வழி கண்டிப்பா தெரிஞ்சிடும். அந்த அளவு கஷ்டமான விஷயம். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதா. அது ஒர்க்கிங் விமனுக்கு எப்படி ஒரு கில்ட் இருக்கும்னா, அச்சோ என் குழந்தை கூட இருக்க முடியலையே, நான் வெளில போய் ஆகணுமே, ஒர்க் பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அந்த இடத்துலயும் அவங்க பேலன்ஸ் பண்ணணும், இதையும் பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எல்லாருமே எல்லா விமனுமே சூப்பர்
எப்படி சொல்றது சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பெரிய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய பண்ணுங்க, வேற லெவல்ல ஜெயிங்க, அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சரி, அதே மாதிரி வந்து அவார்ட்ஸும் நிறைய அங்கீகாரமும் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். மக்கள் எப்பவுமே ஆதரவு இருக்குது. எப்போ வந்து உங்களை வந்து பிக் ஸ்க்ரீனில் நான் பார்க்கணும்? நாங்கன்றதை நாங்கள் எல்லாமே எப்போ பார்க்கலாம்? நீ பார்க்கலாம், இன்னைக்கு கூட பார்க்கலாம். நீங்க உங்க டிவியை மட்டும் கொஞ்சம் ஒரு நகைச்சுவை செத்து கிடக்கு. இந்த நகைச்சுவையெல்லாம் சொல்ல வேணாம், அதுக்காக பெரிய இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கோப்பா. அல்ல, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆக்சுவலாக என்னன்னா, திறமையான பர்சனுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். சற்று தாமதமாக கிடைச்சாலும் தரமாக கிடைக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கின்ற விஷயத்தை கொண்டு இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து கடிஜோக்கு சேர்க்க சொன்னாங்க. நான் வந்து ஹாப்பியா இருக்கேன்டா. நான் எதுக்கு வந்து அதுதான் போனாதான் ஹாப்பின்னு இல்லை, நான் இப்பவே ஹாப்பியா இருக்கேன். மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதான் சொல்லிட்டேன், யூடியூப்ல குட்டி போன்லயும் பார்க்கலாம், டிவிலயும் பார்க்கலாம், நம்மள டெலிவிஷன்லயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுனே ஹாப்பி நம்மளுக்கு. சரி, உங்கள்கிட்ட வந்து ஒரு கடிஜோக்கு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கடிஜோக்கு கேட்கணுமா? மரமே இல்லாத ஒரு காடு அப்படின்னா என்ன காடு? இப்போ டிஎன்பி எக்ஸாம்ல கூட கேட்டாங்க, மரமே இல்லாத காடு. ஆர்காடா? ஆதார் கார்டு. நான் கூட பயமாய் போச்சு. ஐயோ, நகைச்சுவை வேஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு மரமே இல்லாத ஒரு கார்டு இருக்கு தெரியுமா? உண்மையாவே சிம் கார்டு. இதுதான் இந்த மூச்சு விடணும், இப்படி விட்டாதான் நாங்கள் 500 சேர்த்து தருவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப வைப்ரேஷன் வரைக்கும் தெரியும். உனக்கு ஜிபே கேன்சல்றா. பை பை. அதை முடிச்சுட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ. கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.